அவருடைய தழும்புகளால். அப்ப வாக்கு தத்தம் ஒரு சுகம் வேணும்னா, இப்ப வாக்கு தத்தத்தை நீங்க சொன்னாதான் சுகம் உண்டாகும். இப்ப வாக்கு தத்தத்தை விட்டுட்டு நீங்க சுகத்திற்காக என்ன பண்ணாலும் சுகமாகுமா? ஆனா சுகமாக வழி பரலோகம், கர்த்தருடைய வழி இல்லை. இது மற்ற எல்லா வழியும் சொல்றோம் செய்யறோம். ஆனா ஜபத்துல சுகத்திற்கான ஜபம் இந்த வாக்கு தத்தம் சொன்னாதான் அவர் நாமே தமது சரீரத்தினால் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்போ நாம் அவருடைய தழும்புகளால் குணம். வியாதி இருக்கும்போது குணம் ஆணும்னு சொல்ல முடியுமா? ஆனா நம்ம சொல்வது இல்லை. அந்த வியாதியை சுகமாக்குறது. வியாதி இருக்கும் போது வியாதியை சொல்ல சொல்ல வியாதி சுகம் ஆகாது. ஒரு தலைவலின்னு சொல்லுங்களேன், அந்த தலைவலி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால என்ன ஆகாது? ஏன்னா இப்ப நீங்க வியாதி இருக்கும் போது நீங்க அதை சொல்லும் போது அதுக்கு இன்னும் நீங்க பூஸ்ட் வார்த்தை கொடுக்குறீங்க. அதுதான் தலைவலிக்குது தலைவலிக்குது சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வலிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்ப தலைவலி போகணும்னா இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிறதான சொல்லணும். இப்ப வயிற்று வலி அதான சொல்லணும், இப்ப இருக்கிற பிரச்சனை தான் சொல்லணும். ஆனா வாக்கு தத்தப்படி ஜபம் என்பது அது கிடையாது. இப்ப எல்லாம் வியாதி இருக்குது, எல்லா தலைவலி எல்லாம் இருக்குது. ஆனா இயேசுவின் தழும்புகளால் நான்